பேசிக்ஸ் ஆஃப் sewing எபிசோட் 24 நெக்லைன் கேன்வாஸ் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ரஃபாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. நெக் வித்தை வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, வித்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் ஆஃப் த நெக்லைன். இங்கே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ரஃப் சைடு ஒரு பக்கம் ஒரு பிளெயின் சைடு இருக்கும். ரஃப் சைடில் தான் க்ளூ இருக்கும். ஸோ கேன்வாஸை இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்டட் சைடு. ஓகே, இதே மாதிரி உங்களோட ஃபோல்டட் சைடு நெக்லைன் இருக்குல்ல, அதை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கீப் சம் வெயிட். நம்ம இந்த நெக்லைனை கேன்வாஸில் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணக்குள்ள மேக் ஷுர் இந்த ஃபேப்ரிக் பக்கத்தில் லைன் வரணும். சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்படி நல்லா புஷ் பண்ணி உள் பக்கமாக லைன் பண்ணிடுவீங்க. இன்வெர்ட்ஸாக லைன் பண்ணக்குள்ள உங்களோட கேன்வாஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ ஜென்டலாக டூ வெரி க்ளோஸ் டு த நெக்லைன். இந்த மாதிரி லைன் டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக் நீங்கள் எந்த நெக்லைன் பண்ணுறீங்கனாலும் சரி, ஸோ ஸ்வீட் ஆர்ட் டிசைன் இருக்கலாம், என்ன மாதிரி டிசைன் பண்ணுறீங்கனாலும் த சேம் டெக்னிக் ஹேஸ் டு பி ஃபாலோட். இங்கே வந்து ரேண்டமாக நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இட்ஸ் டைம் டு ரிமூவ் த மெயின் ஃபேப்ரிக். நவ் ஜஸ்ட் ரேண்டமாக இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அப்படியே இந்த நெக்லைன் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேன்வாஸை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோராக பின் கொடுக்கணும். தென் கட் த நெக்லைன். ஸோ அவுட்டர் லைன்ஸும் கட் பண்ணுறேன். ஸோ டாப் பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நம்மளோட பாடி பார்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் உங்கள்கிட்ட, அதில் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணும். நான் இப்போ லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு கான்ட்ராஸ்ட் கலராக யூஸ் பண்ணுறேன் கிளாரிட்டி பர்பஸ்க்காக. நீங்கள் குர்த்தா பண்ணக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கிற லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்லைன் அலைன் பண்ணக்குள்ளே மேக் ஷுர் தட் இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணியெல்லாம் வச்சிடக்கூடாது. ஸோ இந்த அலைன்மெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி வச்சு ஹாவ் அ கண்ட்ரோல். இது இப்படி வைடாக போகும், ஆனால் வைடாக வைக்கக்கூடாது. யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் யூ காட் த கண்ட்ரோல் அயன் பண்ணிடலாம். ஸோ அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அவுட்டரில் ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை 1/4 விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 சென்டிமீட்டர் இல்லை 1/4 இந்த மாதிரி யூ கேன் லீவ் இட். டாப்லேயும் ஒரு 1 சென்டிமீட்டர் விடுங்க. அது எதுக்காகன்றதை ஐ எக்ஸ்பிளைன் வைல் சூயிங். இன்சைட் கட் பண்ணக்குள்ளே எக்ஸாக்டாக கட் பண்ணும். இன்சைடில் கட் பண்ணக்குள்ளே நோ எக்ஸஸ், எக்ஸாக்டாக இந்த மாதிரி கட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னர் கர்வ் எக்ஸாக்டாக. நெக்லைன் கேன்வாஸ் ரெடி. நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி சூயிங். கீப் லேர்னிங்.